Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 26/6/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:45 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது வரும் வாரத்தில் 29/6/2026 திங்கட்கிழமையிலிருந்து அந்த வார இறுதிக்குள்ளே உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு நியூஸ் வந்திருந்தது. அதை தொடர்பாக நம்ம டீட்டெயில் வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். இந்த செய்தி அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ செய்தி தான். நீட் தேர்வு வருவதற்கு முன்னதாகவே லாஸ்ட் இயரும் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருந்தது. அதே போல் இந்த ஆண்டும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை கடைசி நிமிடத்தில் சிரமத்துக்குள்ளாகக்கூடாது, பதட்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக முன்கூட்டியே தேர்வு முடிவு வருவதற்கு முன்னதாக மாணவர்களிடம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு, அப்புறம் கட்டணம் செலுத்துவதற்கு, இதையெல்லாம் இப்பிருந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்லேருந்து அதிகாரப்பூர்வ செய்தி கிடைத்திருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நம்ம வீடியோவும் போஸ்ட் பண்ணியாச்சு. சரி, இப்போது வரும் வாரத்தில், அதாவது 29/6/2026 திங்கட்கிழமையிலிருந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்தது என்ன செய்யணும், என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ. இப்போது உங்களுக்கு ஒருவேளை இந்த வரும் வாரத்தில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனாலுமே கூட எல்லாத்தையும் அட் அ டைமில் கேட்க மாட்டாங்க. டாக்குமெண்ட்டை உடனே அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னெல்லாம் உங்களை அர்ஜி பண்ண மாட்டாங்க. அதாவது உடனே கொடுக்கணும் அப்படின்னு பதட்டப்படுத்த மாட்டாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குள்ளே போயிட்டு நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். எப்படி என்டிஏக்கு நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணமோ அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் 2026 எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான அட்மிஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை செய்யணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யூசர் ஐடி, லாகின் ஐடி க்ரியேட் பண்ணணும், பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பதிவு கட்டணம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கட்டணும். இது ஒரு 1 or 2 days டைம் கொடுப்பாங்க. அதன் பிறகு கொடுத்துருக்கிற லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் பொது பிரிவினராக இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், அதே போல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், ரிலீஜியஸ் மைனாரிட்டிக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், அதன் பிறகு லிங்குஸ்டிக் மைனாரிட்டிக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்னவெல்லாம் டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைட்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை அவங்களுடைய விருப்பக் கல்லூரியான அரசு கல்லூரி, அதாவது கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மைனாரிட்டி சீட்டு, என்ஆர்ஐ சீட்டு இதில் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் சீட்டு, அதன் பிறகு டீம்டு யூனிவர்சிட்டிலையும் படிச்சுட்டு இருக்காங்க. இது முழுக்க பெய்டு சர்வீஸில் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது ஒரு சின்ன புரிதலுக்காக உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் சார்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த பேஜையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து மாணவருக்கும் நீட் யூஜி அட்மிட் கார்டு கண்டிப்பாக தேவை. அட்மிட் கார்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீநீட்டுக்கு எடுத்த அட்மிட் கார்டை தான் கொடுக்கணும். ஏற்கனவே ரத்து செய்யப்பட்ட மே 3ஆம் தேதி இருந்த அந்த அட்மிட் கார்டு இருந்தால் அதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க.
இப்போது அட்மிட் கார்டு ரீநீட்டுக்கான அட்மிட் கார்டு நான் ஒரு காப்பி தான் போட்டேன், அதையும் வந்து எக்ஸாம் ஹாலில் நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலாம், என்டிஏ வெப்சைட்டுக்கு போயிட்டு அட்மிட் கார்டுக்கான டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, அதை லிங்க் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சாஃப்ட் காப்பியை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஒரு 3 காப்பியோ 4 காப்பியோ எடுத்து வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் அதே போல் பேக் பேஜ் ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. 11th மார்க் ஷீட்டு 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க 11th மார்க் ஷீட் கொடுக்கணும், இல்லாதவங்க 12th மார்க் ஷீட் கொடுத்தா போதும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பேரண்ட் டாக்குமெண்ட்டு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிக்கான அந்த சர்டிஃபிகேட்டு, ரிலீஜியஸ் மைனாரிட்டியாக இருந்தீங்கன்னா ரிலீஜியஸ் சர்டிஃபிகேட்டு, என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தால் பாஸ்போர்ட்டினுடைய காப்பி, எம்பசி சர்டிஃபிகேட்டு, அதன் பிறகு அந்த கேண்டிடேட்டுக்கு அந்த என்ஆர்ஐ ஸ்பான்சர் கொடுக்குறவர் அப்பாவா அம்மாவா இல்லை பிளட் ரிலேஷனா, ஃபேமிலி ட்ரீயில் அவர் என்ன வகையான உறவு முறை அப்படிங்கிறத தாசில்தார்கிட்ட சைன் வாங்கி தயார் நிலையில் வச்சுக்கணும். அது எல்லாமே இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்த பிறகு தான். அப்புறம் அந்த என்ஆர்ஐ ஸ்பான்சர் கொடுக்குறவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு 3 மந்த்ஸுக்காகவும் கொடுக்கணும். 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், இப்போது லேட்டஸ்ட்டாக படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களாக இருந்தால், கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதுக்கு முன்னதாக அந்த இயர் வந்து அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் சொல்கிறேன், அவங்க வந்து என்ன பண்ணணுன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட்டை ஸ்கூலில் சொன்னீங்கன்னா எமிஸ் போர்ட்டல்லேருந்து உங்களோட எமிஸ் நம்பரை வச்சு இந்த கேண்டிடேட்டு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் தான் படித்தார் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக மெடிக்கல் எஜுகேஷனுக்கு அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரே அனுப்பிச்சிடுவார். போனஃபைடு சர்டிஃபிகேட்டு 6 to 12 மாணவர்கள் வந்து இதற்கு முன்னதாக படித்தவர்கள், எமிஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி படித்தவங்களாக இருந்தால் என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் சிஇஓஸார்கிட்ட நீங்கள் அதை வாங்கணும். அது எந்த ஆண்டுங்கிறத இதில் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 by 1 சொல்லிட்டு வரேன். நீட் யூஜி அட்மிட் கார்டை இதை எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட்டு போத் சைடு. 11th மார்க் ஷீட்டு நீங்கள் 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற போர்டாக இருந்தால் நீங்கள் வந்து 11th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணணும். நான் சிபிஎஸ்சியில் படித்தேன் சார், எனக்கு 11th கிடையாது அப்படின்னா நீங்கள் அந்த 11th மார்க் ஷீட்டை எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது +2 மார்க் ஷீட்டு போத் சைடு. இப்போது நான் +2 படிக்கல சார், ஐசிஎஸ்சி படித்தேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு போர்டில் படித்தேன், வேறு டிஸ்ட்ரிக்டில் படித்தேன், வேறு ஸ்டேட்டில் படித்தேன் அப்படின்ற மாணவர்களாக இருந்தால் அதுக்கான ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் எங்கே கிடைக்குது அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டு வாங்கணும். அதுக்கான டேட்டு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட போர்ட்டலில் போயிட்டு பேமெண்ட் கட்டிட்டு ஆன்லைனில் நீங்கள் ஹெச்எஸ்சிக்கு ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். யாரெல்லாம் வாங்க வேண்டியதில்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டில் படித்தவங்களாக இருந்தால் வாங்க வேண்டியதில்லை. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்க வேண்டியதில்லை அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் சிலபஸில் படித்தவங்க வாங்க வேண்டியதில்லை. அதே போல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இருக்கிற அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டேட் போர்டு சிலபஸில் படித்தவங்களும் வாங்க வேண்டியதில்லை. சிபிஎஸ்சி ஸ்கூலில் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்க வேண்டியதில்லை. ஐசிஎஸ்சி சிலபஸில் இந்தியாவுக்குள்ளே படிச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களும் வாங்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம சொன்ன இந்த போர்டை தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஒரு போர்டில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அதர் ஸ்டேட்டில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வாங்கணும். ஓகேங்களா? இதை பற்றி யாரெல்லாம் வாங்கணும் யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா அதுக்கு தெளிவாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் ரெண்டையுமே ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போனஃபைடு சர்டிஃபிகேட்டு வாங்கணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருந்தாலும், ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி எங்கே படிச்சிருந்தாலும் போனஃபைடு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கட்டாயம். இதில் ஒரு மாணவர் 6லேருந்து 12 வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்காருன்னா அந்த ஒரு ஸ்கூலில் மட்டும் போனஃபைடு வாங்கினா போதும். அந்த கேண்டிடேட்டு 6லேருந்து 10 வரைக்கும் ஒரு ஸ்கூல்லையும் 11, 12 வேறு ஸ்கூல்லையும் படிச்சிருந்தா 2 ஸ்கூல்லையும் போனஃபைடு வாங்கணும். அதே மாணவர்
6லேருந்து 8 வரைக்கும் ஒரு ஸ்கூல், 8, 9, 10 ஒரு ஸ்கூல், 11, 12 ஒரு ஸ்கூல்னால் 3 ஸ்கூலில் போனஃபைட் வாங்கணும். 6ஆம் வகுப்பு ஒரு ஸ்கூல், 7ஆம் வகுப்பு ஒரு ஸ்கூல், 8ஆம் வகுப்பில் ஒரு ஸ்கூல், 9ல் ஒரு ஸ்கூல், 10ல் ஒரு ஸ்கூல், 11 ஒரு ஸ்கூல், 12ல் ஒரு ஸ்கூல்னால் 8 ஸ்கூல்லையும் போய் வாங்கணும். ஓகேங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஓப்பன் கேட்டகரிக்கு தேவையில்லை. அதை தவிர மற்ற எல்லா கேட்டகரிக்கும் பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த பிரிவினர்கள் அனைவரும், இந்த பிரிவில் உள்ள அனைவரும் என்ன பண்ணணும்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வாங்கணும். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும்னா, அந்த சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதன் பிறகு இங்கிலீஷ் அண்டு தமிழ் ரெண்டுலேயும் இருக்கணும். ஓகேங்களா? முழுவதும் தமிழில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே இருக்கக்கூடாது. இங்கிலீஷ் அண்டு தமிழில் இருக்கணும். செக் பண்ணிக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருக்கணும். அதே போல் பேரண்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். பேரண்ட் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆஃப் த பேரண்ட் நீட் டு பி அப்லோடட் ஃபார் த கேண்டிடேட் ஹூ கிளைம் தர் நேட்டிவிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இப்போது இந்த நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு நான் அப்ளை பண்ணுறேங்கிறவங்க கண்டிப்பாக கொடுக்கணும். கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜும் கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே வர்ற ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் நான் சீட் எடுக்கிறேன் அப்படின்னா பேரண்ட்டோட நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கிற ரிசர்வேஷன் இல்லாத மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறேன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு தேவையில்லை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட். இப்போ அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ரெவென்யூ அத்தாரிட்டிக்கிட்ட நீங்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட, ஓகேங்களா, எய்தர் ஒன்னுன்னு சொல்லியிருக்காங்க, யாராவது ஒருத்தருடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் த பேரண்ட் கிளைமிங் ஃபீஸ் எக்ஸம்ஷன். இந்த கிளைமிங் ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினராக இருந்தால் உங்களுக்கு கட்டணத்தில் விதிவிலக்கு உண்டு. அதாவது டியூஷன் ஃபீஸு ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சிசி, எஸ்சிசின்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, கன்வெர்டட் கிறிஸ்டியன், அதே போல் எஸ்டி பிரிவினர், இவங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்தால் உங்களுடைய கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்திவிடும். ஓகேங்களா? அவங்க இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதே போல் பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த பிரிவினராக இருந்தாலும் உங்களுக்கும் கல்வி கட்டணத்தில் அதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்களும் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தான் நான் மேலே சொன்னது ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டுன்னு. இது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்டைன்டு ஃப்ரம் த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும் ஆன்லைனில். இது யாரெல்லாம் வாங்க வேண்டியது இல்லைன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தவங்க, தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சியில் படித்தவங்க, தமிழ்நாட்டில் ஐசிஐசி போர்டில் படித்தவங்களாக இருந்தால் வாங்க வேண்டியதில்லை. இதை தவிர மற்ற பிரிவினராக இருந்தால் கண்டிப்பாக வாங்கணும். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ரிலீஜியஸ் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். இது மைனாரிட்டி கோட்டாவில் சீட் எடுக்கிறதுக்கு. நீங்கள் என்ஆர்ஐ கோட்டாவில் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு ஸ்பான்சர் கொடுக்குற அந்த ஸ்பான்சருடைய பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் பேஜு, அதனுடைய பிடிஎஃப், அதே போல் எம்பசி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா அப்டைன்டு பிஃபோர் 4/3/2021 இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும். அதே போல் அந்த என்ஆர்ஐ ஸ்பான்சர் கேண்டிடேட்டுக்கு எந்த வகையில் உறவு அப்படிங்கிற அந்த ஃபேமிலி ட்ரீ ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகேங்களா? அந்த என்ஆர்ஐனுடைய பேங்க் பாஸ்புக்கு ஃப்ரண்ட் பேஜு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இதை கொடுக்கணும். அதே போல் அரசு பள்ளி மாணவர்கள் 2022-23 கேண்டிடேட் ஹூ ஹேவ் கம்ப்ளீட்டட் தர் ஹையர் செகண்டரி 2022-23க்கு முன்னதாக அரசு பள்ளியில் படித்தவங்களாக இருந்தால் சிஇஓ சார்கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் சிஇஓ சார்கிட்ட நீங்கள் ரிட்டர்னில் எழுதி வாங்கிட்டு வரணும். 2023க்கு பின்னர் படித்தவங்களாக இருந்தால் 6லேருந்து 12 வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிச்சிருக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எமிஸ் போர்ட்டல்லேருந்து ஸ்கூலே உங்களுக்கு எல்லாமே செய்து கொடுத்து விடும். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடியாக வச்சுக்குங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.